ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைக்ஸ். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோட தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம வந்து ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கியிருக்கோம் கைஸ், சரிங்களா? ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்துட்டு ஹெச்டி எஃபெக்ட்ல வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? நீங்களும் என் கூட வாங்க, நம்ம போய் வந்து இந்த ப்ரொஜெக்டர்லாம் ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணிட்டு இது வந்து எந்த லெவலில் வந்து ஒர்க் ஆகுது, எந்த லெவலில் வந்து சைஸ் பெருசாகுது அப்படிங்கிற டீட்டெயிலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம வந்து திருப்பி வந்தோம், சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் வீடியோ பார்க்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் எனேபிள் பண்ணி வச்சுட்டு விரும்ப அப்ப நம்பர் அடுத்தது அப்ப வீடியோக்குள்ள போயிடலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம் கைஸ். இதுதான் நம்மளுடைய எல்இடி ப்ரொஜெக்டர். நீங்க பாத்தீங்கன்னா அது நம்ம சிம்பிள் அன்பாக்சிங் தான் நம்ம பண்ண போறோம். பாத்தீங்கன்னா இதுதான் எல்இடி ப்ரொஜெக்டர். என்ன எழுதிருக்குன்னா த மோஸ்ட் கோஸ்ட் எஃபிஷியன்ட் ஹை ரெசல்யூஷன் எல்இடி ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி நான் அதை அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து திரும்ப உங்களுக்காக ஒரு அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணி எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? இன்னொரு விஷயம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வாவ் கேஸ், இதுதான் வந்து நம்மளோட எல்இடி ப்ரொஜெக்டர். இது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கேபிள், பிசியில் கனெக்ட் பண்ணுற கேபிள், இது ரெண்டுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து மொபைலில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறது உங்கள் மொபைல் கேபிள். இது ஆக்சுவலாக நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அது கேஸ், இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசான்லேருந்து வந்து வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 வந்துட்டு அந்த ரேஞ்சு வந்துட்டு வருது, சரிங்களா? இது இல்லாமல் இதோட குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு பொருள் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு வாங்கியிருக்கேன். அது வந்து நமக்கு வந்து ஒரு ஹெச்டி குவாலிட்டியில் வந்துட்டு கிடைக்கும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் கைஸ் அந்த மெட்டீரியல். இது பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி தரும். இதுவும் தனியாக வாங்குற மாதிரி. இது வந்துட்டு 1500 வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு 300 அந்த ரேஞ்சில் வருதுங்க. எழுதிருப்பாருங்க மினி AV to HD TV அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இது ஒரு அடாப்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க, கன்வெர்ட்டர் மாதிரி வச்சுக்கோங்க இது. ஸோ இதுவும் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் வச்சு வந்துட்டு செட் பண்ணி நம்ம வீட்டில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள், நானும் வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? அப்போ கைஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போயிடலாம். ஏன்னா இதில் வந்துட்டு பெருசாக அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ரேட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான். இதுக்கப்புறம் பார்த்து இதோட குவாலிட்டி மட்டும்தான் நமக்கு வந்து தெரியணும், சரிங்களா? நம்ம வந்துட்டு அதை பார்த்துட்டு வந்துடலாம், சரிங்களா? கைஸ், இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த ப்ரொஜெக்டர் வந்து இப்போ வந்து நான் ஒரு ட்ரைபாடில் வந்துட்டு செட் பண்ணிட்டேன். ட்ரைபாட் செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரில் ஒரு மவுண்ட் இருக்குது. அந்த மவுண்டில் வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து செட் பண்ணிக்கலாம். கைஸ், எனக்கு வந்து பவர் சப்ளைக்கு வந்துட்டு கூட வந்துட்டு எதுவும் கிடைக்கல. இப்போ வந்து எப்படின்னா மொபைல் சார்ஜ் போடுறேன் பாருங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கனெக்ஷன் வந்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த இடத்துல வந்துட்டு பவர் சப்ளைக்கு ஒரு ப்ளக் இருக்கும், அதில் நீங்கள் ப்ளக் பண்ணிட்டா சரி, சரிங்களா? இப்போ நமக்கு வந்துட்டு ப்ரொஜெக்டருக்கு வந்துட்டு சப்ளை ஆன் ஆயிரும். ப்ரொஜெக்டர் சப்ளை ஆன் ஆச்சுன்னா ஒரு க்ரீன் கலர் லைட் வந்துட்டு பக்கத்தில் எரியும். லைட்டும் இந்த இடத்துல இருக்குதாங்க, க்ரீன் கலர் லைட் ஒன்று அது தெரியல. நெக்ஸ்ட் சைடில் வந்துட்டு USB போர்ட் இருக்கும். அந்த போர்ட்டில் நீங்கள் வந்து ப்ளக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சில பெர்மிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அலோவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? உங்களுடைய மொபைல் என்ன ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அது அப்படியே உங்களுக்கு ப்ரொஜெக்டருக்கு வந்துட்டு கனெக்ட் ஆயிரும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு எந்த ஒரு ஸ்க்ரீனும் நம்ம வந்து விரிக்கலை. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு செவுத்தில் ஃபர்ஸ்ட் அவுட்புட் எப்படின்னு காமிப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் வந்து விரிச்சிட்டு அதோட அவுட்புட் எப்படின்னு நம்ம காமிப்போம், சரிங்களா? நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ நான் வந்து ஆல்ரெடி எல்லாமே கனெக்ஷன் செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட் மட்டும் காமிக்கிற பாருங்க. கைஸ், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் செட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு வேட்டி எடுத்து செட் பண்ணியிருக்கோம் ஸ்க்ரீனா. இப்போ இதில் வரக்கூடிய அவுட்புட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம்.
இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அவுட்புட் வந்துட்டு தெரியும் இந்த ப்ரொஜெக்டோடைய அவுட்புட்டு. கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வியூ பார்த்தீங்கன்னா நான் வந்து கேபிள் டிவி செட்டப் பாக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் ப்ரொஜெக்டரை. அது வந்து அந்த கன்வெர்ட்டர் காமிச்சேன் இல்லையா, அந்த கன்வெர்ட்டர் மூலியமாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த கன்வெர்ட்டர் ரேட் வந்து 250 ருபீஸ் தான். அதை வச்சு நீங்கள் வந்து அழகாக வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி கேபிள் டிவி கூட நீங்கள் வந்து அழகாக வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ரொஜெக்டர்லேயே. ஆடியோக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோக்கு தனியாக வந்துட்டு ஒரு போர்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஆடியோக்கு வந்துட்டு ஹோம் தியேட்டரோ இல்லை ஏதாவது ஸ்பீக்கரோ நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு வந்துடும், ஈஸியாக எடுத்துடலாம். இந்த ப்ரொஜெக்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பீக்கர் வந்து இம்பிள்டாக கொடுத்துருக்காங்க. அதில் சின்னதாக சவுண்ட் எல்லாம் வரும், ஆனால் ஹை லெவலில் வராதுங்க. அதனால நான் வந்து அதை மியூட் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஆனால் அதில் வந்து சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் டைரெக்டாக. அதை விட இந்த கன்வெர்ட்டர் மூலியமாக இந்த செட்டப் பாக்ஸில் கனெக்ட் பண்ணி பார்க்குற குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராகவே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைஸும் நல்லா பெருசாக இருக்குது, 50 இன்ச்சுக்கு மேலே வந்து சைஸ் இருக்குது. இதில் வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் இது வந்து ஒரு பவர் பேங்கில் கூட கனெக்ட் பண்ண முடியும். மற்ற ப்ராஜெக்ட்லாம் பவர் பேங்கில் கனெக்ட் பண்ண முடியாது. இது வந்து சிம்பிள் ப்ராஜெக்டர் தான். ஒரு சின்னதாக ஃபேமிலியாக ஒரு பெரிய லெவலில் ஒரு 50 இன்ச்சில் படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்க்கலாம். குவாலிட்டி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதை விட வந்துட்டு நேரில் பார்த்து குவாலிட்டி நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஓகே கைஸ், எல்லாரும் நம்மளோட ப்ரொஜெக்டர் வீடியோ பார்த்தீங்களா? இந்த ப்ரொஜெக்டரோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு மீடியமாக நல்லா தான் இருக்குது. ஓகே, அந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்த்து தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் எனேபிள் பண்ணி அப்ப நம்பர் அடுத்தது சேரும். மீண்டும் சூப்பரான வீடியோஸ் பண்ணலாம். குட் பை.